திருவண்ணாமலை மாவட்டம் கஸ்தம்பாடி கிராமத்தில் இருளர் இன மக்களுக்கு அரசாங்கத்தால் கட்டிக் கொடுக்கப்பட்ட குடியிருப்பு பகுதியில் ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு செய்தார். அங்கு பள்ளிக்கு செல்லாமல் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை அழைத்து ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என விசாரித்த போது திடீரென கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் பள்ளிக்கு செல்ல சாதி சான்றிதழ் தேவை என்று ஆட்சியரிடம் தைரியமாக கூறியுள்ளார். உடனடியாக அதை கவனத்தில் கொண்ட ஆட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகளை அழைத்து அப்பகுதியில் முகாம் அமைத்து சாதி சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். தங்கள் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றிய ஆட்சியருக்கு அப்பகுதி மக்கள் மனமாற நன்றி தெரிவித்தனர். இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ண கூட பரவாயில்ல. எத்தனை பேர் இருக்குல்ல கேம்ப் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணுறோமா? இன்னைக்கு நீங்கள் எல்லா டைமும் இங்கே வர சொல்லுங்க. இன்றைக்கி 6 மணிக்கு இன்றைக்கே வில் ஸ்டார்ட் இஷ்யூ ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கலாம் தானே. வாங்க கேம்பை போட சொல்லுங்கள். சார் இறங்குறீங்க சார் சொல்லுங்கள். நாளைக்கு ஆர்ஐவி வாங்க. அவ்வளோதான், இங்கே தான் இருக்கிறீங்க. சர்டிஃபிகேட் இங்கே தான் இருக்குது. நாங்கள் தான் படிக்கல. இப்போ படிக்கிற பசங்களுக்காச்சும் ஜாதி சர்டிஃபிகேட் தேவைப்படுது. இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுனால இப்போ இவ்வளோ நாளாக நாங்கள் ரொம்ப காலமாக இந்த இடத்துல இருக்கிறோம். இன்னும் ஜாதி சர்டிஃபிகேட் இன்னும் இல்லை எங்களுக்கு. மனுவெலாம் கொடுத்துருக்குறோம். எத்தனையோ இடத்துல போய் மனுவெலாம் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் வந்ததில்லை. இன்றைக்கி எங்களை தேடி கலெக்டர் ஐயா இன்றைக்கே உடனடியாக எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. கலெக்டர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.